வெல்கம் டு சரசு சமையல். இது என்னடா அது கலராக இருக்கே, கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ஒரு பனானா பேன் கேக் தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க கொண்டு வந்து தள்ளு வண்டியில் வச்சுருந்தாங்க. நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு 3:30க்கு மேலே அம்மா இந்த மாதிரி வந்திருக்கு, நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்கன்னு எங்கள் பொண்ணு வந்து எனக்கு சொன்னால், சரி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆதிரா குட்டியும் நானும் போனோம். எனக்கு போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு, அவர் வந்து சூடாக அங்கேயே அதை பண்ணி கொடுக்குறாரு. இந்த பேன் கேக்கை எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே வச்சுருந்தாருங்க. இப்போ நம்ம அவர்கிட்டயே இது வந்து எப்படி செய்கிறாரு அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இது எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இது வந்துமா குழந்தைங்களுக்காண்டி செய்கிற ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம், சரிங்க, அதோட கொஞ்சம் இழுக்கிறதுக்காண்டி மைதா மாவு, அரிசி மாவு, நாட்டு சக்கரை, ஏலக்காய், தேங்காய் சில்லு, பாதாம் பவுடருமா இது போட்டு பண்ணுறது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்கலேருந்து இப்போ 90s கிட்ஸ் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றாங்க. 90s கிட்ஸோட தீனி தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் நிறைய விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ குழந்தைங்களோட அவங்க தான் விரும்பி நிறைய தேடிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே இந்த ஊரில் வந்து எங்களோட சிட்டி சித்தப்பா வந்து. நீங்கள் இதை ஒரே இடத்துல வச்சு விற்கிறீங்களா இல்லை அப்படியே ரவுண்ட்ஸ் தானா? இல்லைம்மா, நாங்கள் வீடுங்களை தேடி நாங்களே போயிடுறது. அப்படியே ஸ்ட்ரீட்டுக்கு எல்லா பக்கமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் இது. பேர் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது பனானா கேக் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் பேர். இது நாங்கள் ஒவ்வொரு வீடாகவே அப்படியே வரிசையாக போயிட்டு யாரும் பண்ணுவோம். எங்கே ஆளுங்க கேட்கறோம்னா அங்கே நின்று உடனே சூடாக ப்ரிப்பேர் பண்ணி தரதான். இது அடுப்பு வந்து என்னது, கேஸா? கேஸ் ஸ்டவ். கேஸ் தான் உள்ளே வச்சுருக்கீங்க இல்லையா? அது எங்களுக்கும் வாங்கலாமே அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. இப்போ அதில் தான் போட்டுட்ருக்காரு. இப்போ இது ஒரு பீஸ் எவ்வளோ கொடுக்குறீங்க நீங்கள்? ஒரு பீஸ் 20 ரூபான்னு தராங்க. 20 ரூபாய் கொடுக்குறீங்க. சூப்பர். பாதாம் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த கலர் வருதா இல்லை கலருக்கு ஏதாவது போடுறோம்? அந்த பாதாம் பவுடர்லேயே நேச்சுரல் கலர் தான் அது. நேச்சுரல் கலர். ஆமாம், பாதாம் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இது. முன்னாடி பாதாம் பருப்பே போடுவாங்க முன்னாடி. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கனால இப்போ போட முடியலைங்க. அதனால பாதாம் மிக்ஸ் வாங்கிக்கிறீங்க. பாதாம் மிக்ஸ் இருக்குல்ல, அது வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். டைட்டு வேணும். அதனால் இந்த நேரத்தில் வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நாங்களும் சாப்பிட்ற நேரம் சாப்பிட்டுட்டு. ஓ, நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்களா? ஆமாம்மா, இதில் வந்து மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சுட்டு அந்த ரெகுலராக நீங்கள் போகிற ஏரியாலெலாம் வாங்கிக்குவாங்க. வாழைப்பழ கேக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி தானே பார்க்குறோம். பார்க்குறீங்க, இந்த ஏரியாவுக்கு இன்றைக்கி தான் வரீங்களா? இந்த ஏரியாவுக்கு இன்றைக்கி பர்டிகுலராக இன்றைக்கி தான் வரேன் மேடம். நான் இங்கே வந்து இங்கே பக்கத்தில் பஜாரில் தான் ரூம் எடுத்துருக்கோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பக்கமாக இருக்குன்ட்டு, அதுவும் நம்மளை இங்கே ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. நானும் கூட வரல, அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணுறப்ப இதே மாதிரி வந்து கேட்டுட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி வந்தோம், அப்படியே இந்த ஒரு லைன்லேயே அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே வேப்ப மரத்துக்கு அடியில் நின்று பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அருமையான தொழில். எதாக இருந்தாலும் உழைச்சி செய்யணும் இல்லையா? நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா மேடம்? நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேங்க. சரிங்க மேடம். நாங்கள் ஆல்ரெடி திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ராக்போர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிற இதில் வந்து மலைக்கோட்டை, அதாவது எங்கள் ஊர் திருச்சி, அதை ராக்போர்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிறதுல வந்து எங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கூட அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. சரி பார்த்துருக்காங்க. அதில் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க, அந்த நம்பர் மொபைல் நம்பருக்கு கொடுத்துருந்தோம். அதனால் திருச்சியில் நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி. இப்போ நீங்கள் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பீங்களா? அப்போ நானும் கொடுக்கவா? கொடுங்க மேடம். ஓகே, ஷூர் கொடுங்க. இப்போ ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, மேரேஜுக்கு முன்னாடி ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த பாப்கார்ன், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ் ஊற்றுறாங்க. ஆமாம், அது மாதிரி எங்களோட கேட்டாங்கன்னா அங்கே ஸ்பாட்லேயே வந்து நாங்கள் சூடாக பண்ணி கொடுப்பீங்க. சூப்பர். அமௌண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். சரி, நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணதுனால தான் சரி வாங்கி பார்க்கலாமே, டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு மாவு ரெடி பண்ணுறப்ப கூட மேடம் நாங்கள் மேக்ஸிமம் கைப்படாமே செஞ்சுருவோம். எடுக்கிறப்ப கொடுக்குறப்ப மட்டும் கைப்படாம. அதான், அதுவுமே நீங்கள் வந்து இந்த ஷீட்டு வச்சுட்டு, சில்வர் ஷீட் வச்சுட்டு இதில் தான் போடுறீங்க. பார்த்தேன் நான், கைப்படாமல் தான் எடுக்கிறீங்க. ரொம்ப சுத்தமாக பண்ணுறதுனால தான் சரி. அதுவும் இல்லாமல் மேடம் இப்போ வந்து கோவிட் இப்போ எங்கள் பிள்ளைகள் இருக்குது, கொரோனா டைமாக இருக்குது. அதனால் நம்மளாலையும் வந்துடக்கூடாது, வாங்குற கஸ்டமர் வந்துடக்கூடாது. 20 ரூபா அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் இது தரணுமேன்றதுக்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் கைப்படாமே எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணுவோம். சூப்பர். மரத்தடியிலேயே நின்று ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவரை பார்த்து கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு மேடம், இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் எப்போயுமே ரெகுலராக இவர்கிட்ட வாங்கி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க.
நம்ம என்ன தான் பலகாரம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் நம்ம வாங்குறது உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் பொண்ணு சொன்னதுனால நானும் உடனே வந்து நான் வாங்கிட்டு போய் நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு சும்மா ஃபஸ்ட்டு பார்ப்போன்னு தான் போனேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் போய் ஒரு 5-6 நிமிஷம் தான் இருந்திருப்பேன். அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சுட சுட போட்டு கொடுத்தாரு இல்லைங்களா? அப்புறம் என்ன ஸ்பெஷல் உங்களோட பேன் கேக்கில் சொல்லுங்கள். எங்களோட பார்த்தீங்கன்னா மேடம், இதில் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்டுங்கிறனால அது வந்து எண்ணெய் கம்மியாக சேர்க்கும். எண்ணெய் கிடையாது சொல்ல போனாக்கா. அந்த கல்லில் டிப் பண்ணுறதோட சரி. இப்போ ஒரே பலகாரம், வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண எண்ணெய் கூட அதை வடிகட்டியில் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளோட எண்ணெயும் கம்மியாக தான் சேர்ப்போம், மாவும் கம்மியாக இருக்கும். ஃப்ரெஷ் ஆயில் மட்டும்தான். ஃப்ரெஷ் ஆயில் அதே டைம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இவர் பேர் சந்துருங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே வர்றவங்களையும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பொறுமையாக எப்படி பண்ணுறதுங்கிற விளக்கமெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் உங்களோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லோக்கலில் இருக்கவங்க தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்மக்கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியும் பாருங்கள், அவர் வந்து அவரோட வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் பேன் கேக் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கார். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றிட்டுருக்காரு. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற துணியில் அவர் வந்து அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நாங்களும் எங்கள் வீட்டுக்கு இந்த பேன் கேக்கை வாங்கிட்டு வந்து எங்கள் பாப்பா வந்து இந்த ரோலரில் கட் பண்ணாங்க. கட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சூடாக இருந்துச்சு பாக்ஸில் வச்சு தான் வாங்கிட்டு வந்தோம். நாங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரூரில் இருக்கவங்க யாராவது வந்து இந்த மாதிரி பேன் கேக் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அவரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக கூப்பிடுங்க. அவர் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருங்க. என்னங்க, இந்த மாதிரியான உழைக்கும் வர்க்கத்தை நான் எடுத்து போடுற வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். இதோட நீங்கள் இந்த தொழில் செய்கிற சந்திரோயும் அவரோட தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார எல்லோரும் வாழ்த்துங்க. நன்றி நன்றிங்க.